முழு இதயத்தா உம்மை போற்றுவே, இந்த நாவினா உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. முழு இதயத்தா உம்மை போற்றுவே, இந்த நாவினால், இந்த நாவினால் உம்மை துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் கோடா கோடி, உந்தன் அன்பு மிக பெரியது. நீர் செய்த நன்மைகள் கோடா கோடி, உந்தன் அன்பு மிக பெரியது. எந்தன் வாழ்வில் நீரே போதும், எந்தன் வாழ்வில் நீரே போதும், எந்தன் வாழ்வில் நீரே போதும். என் சொத்து நீரே, என் சொந்தம் நீரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்படியே தேவ பிரசன்னம் மழைய போல நீங்க இருக்கிற இடத்துல விழுந்து கொண்டிருக்கிறது. உம் கிருபை நித்தியம், 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 கிருபை. பனியை போல உங்களை அவருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நித்தியம், நித்தியம், உம் கிருபை. நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன் என் இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மையே, உம்மையே நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். நதியை போல அவருடைய பிரசன்னம். Receive the presence of God. Receive your deliverance. Receive your miracle. உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா,
Jesus, we worship you. Holy Spirit, we love you. ஆராதனை செய்கிறோம். தேவனுடைய கிருபை கட்டுகள் எல்லாம் உடைக்குது, சாபங்கள் எல்லாம் மாற்றுது. உம் கிருபை நித்தியம், உம் கிருபை நித்தியம், உம் கிருபை. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். உம் கிருபை நித்தியம், உம் கிருபை நித்தியம், உம் கிருபை நித்தியம், கிருபை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மையே என் இயேசுவே, என் ராஜாவே. நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன். I love you Lord. நேசிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மனுஷருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை உயர்த்துகிறோம், அந்த நாமத்தை உயர்த்துகிறோம். நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். அந்த நாமம் இப்பொழுது வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. சரீரங்கள்ல அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. ஹீலிங், ஸ்கின் டிசீசஸ் மறைது இயேசுவின் நாமத்தினால். தோல் வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால். எலும்பில் இருக்கிற வேதனைகள் மறைகிறது. ரிசீவ் யுவர் மிரக்கிள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கனியற்ற கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால கனி உள்ளவைகளாய் மாறுகிறது. Thank you Jesus. Oh hallelujah. தொழிலில் இருக்கிற நஷ்டங்கள்ல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, அற்புதங்களை உண்டாக்குகிறது. நேசிக்கிறேன். Receive your miracle. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தினால உங்க சூழ்நிலை மாறுது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible with his name. இந்த நாமத்தினால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த நாமத்தினால் கூடாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அற்புதம். நீங்க ஆராதிக்கும் போதே ஆண்டவர் அற்புதங்களை செய்றாரு. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் ஆராதிக்கும் பொழுது சத்துருவை பின்னிட்டு ஓட பண்ணினவர், அவர்களை அழிந்து போக செய்தவர். அவருடைய வல்லமையினால எல்லா பகைஞனையும் பழிகாரனையும் அகற்றி போடுகிற, அமர்த்தி போடுகிற, அமைதிப்படுத்துகிற அந்த நாமத்தின் வல்லமை உங்கள் சார்பில் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. Receive your miracle in the name of Jesus. I love you Jesus, I love you Jesus. Oh நேசிக்கிறேன். ஒரு கடைசி விசை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா.
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. Glory, glory, glory. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேர்செல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இப்பொழுதும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதிலும் கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக விடுதலை பெற்றுக்கொண்ட சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுதும் அந்த ஸ்திரீனுடைய தன்மைகளிலிருந்து, குணத்திலிருந்து நாம் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 15:27 நம்ம வாசிக்க கேட்போம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மைகள் உனக்கு சொந்தம் அல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவள் இந்த இடத்துல பேசுகிற வார்த்தை, அப்ப அவள் சிந்தித்து பார்க்குறா, இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன், ஆனாலும் இந்த சூழ்நிலையை கடந்து என்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற மன உறுதி அவளுக்குள்ள இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப உனக்கு ஒரு குறை இருக்கு, நீ இந்த குறை இருப்பதனால உன்னால இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அவள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய பதில், முதலாவது பதில் என்ன? மெய்தான் ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதத்துல பங்கு இல்லைதான். நான் இஸ்ரவேல் ஜனத்துல நான் ஒரு ஜனமாக இல்லை, நான் புறஜாதியா இருக்கிறேன், இஸ்ரவேலின் உடன்படிக்கை எனக்கு இல்லை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உனக்கு இந்த குறை இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டும் பொழுது அவள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் உடையவளாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சிலர் நம்முடைய குறைகளை சுட்டி காமிக்கும் பொழுது நமக்கு தெரியும் அது நமக்கு ஒரு குறை தான், அது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு சுவாபம் அல்ல, இது தேவன் விரும்புகிற சுவாபம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மற்றவங்க அதை நமக்கு சுட்டி காமிக்கும் பொழுது நாம் காயப்படுகிறோம். இப்படி சொல்லிட்டாங்க, என்னை குறித்து இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இந்த ஸ்திரீயை போல இருக்க வேண்டும். ஒரு காரியம் சுட்டி காட்டப்படுகிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மோட்டிவோடு, எந்த ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இந்த வார்த்தையை நம்மிடத்தில் பேசுகிறார்கள். நம்மளை குற்றப்படுத்தி காயப்படுத்தி நாம் வளரக்கூடாது என்பதற்காக அவர்கள் பேசுகிறார்களா, இல்லைனா மெய்யான அன்புள்ளவர்களாக இருந்து நாம் வளர வேண்டும், இப்படியே இருந்தால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பேசுகிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2 வகையான மக்கள் நம்ம சந்திக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இவங்க வளரக்கூடாது அப்படின்றதுக்காக காயப்படுத்துகிற மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா மெய்யான கரிசனையோடு இந்த காரியத்தை இவங்க சரிப்படுத்திட்டு அவங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகுமே அப்படின்ற கரிசனையோடு, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு, ஆவிக்குரிய தலைமைத்துவத்துல இருக்கிறவங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சியில இருக்கிறவங்க நமக்கு ஒரு ஆலோசனையாக அதை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. சில நேரங்கள்ல அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லாததுனால மனிதர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு வேதத்திலே நம்ம ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்வோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு பணக்கார வாலிப மகன் இயேசுவை சந்திக்க வருகிறார். அப்ப வரும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நான் எல்லாவற்றையும் சிறுவயது முதல் கடைபிடித்திருக்கிறேன். அவர் எதிர்பார்த்த காரியம் என்ன? வெல்டன், நீ நல்லா செஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், தன்னை பற்றி பெருமையாக அவர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்தித்து அந்த மகன் வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த
மகனுடைய அந்த வாலிபனுடைய மனநிலையை அறிந்திருந்தார். அப்ப அவனுக்குள்ள ஒரு குறை இருக்கிறத அவர் அறிந்திருந்தார். அப்ப எல்லா பகுதியிலும் அவன் நிறைவானவனா இல்லை. சில காரியங்களை ஆண்டுடைய வார்த்தையின்படி கட்டளைகளை அவன் கை கொள்ளுகிறவனா இருந்தாலும் அவனிடத்துல ஒரு குறை இருந்தது. அந்த குறை நிவர்த்தி பண்ணப்படும் போது மட்டும்தான் அவன் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க முடியும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது இயேசு அன்பின் நிமித்தமாக அதை அவர் சுட்டி காட்டுகிறார். உனக்கு இருக்கிற பணத்தை எல்லாம், ஆஸ்தியை எல்லாம், சொத்தை எல்லாம் நீ வித்து விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விடு. அப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அது ஏதுவான ஒரு கிரியையாய் இருக்கும் என்று சொன்ன பொழுது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அங்க நம்ம பார்க்கிறோம், அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது அவனுக்கு எவ்வளவு கடினமாய் மாறி போயிற்று என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப குறைகள் சுட்டி காமிக்கப்படுவதின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஆவிக்குரிய முதிர்ச்சியில இருக்கிறவங்க நமக்கு இந்த காரியத்தை சொல்றாங்க? நம்மை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை காயப்படுத்துவதற்காக அல்ல, நம் வளர்ச்சியை தடை பண்ணுவதற்காக அல்ல. நாம் வளர வேண்டும், நாம் ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற ஆலோசனைகளை நாம் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றவாறு நம்மை மாற்றி அமைத்துக் கொள்வோம் என்றார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் எந்த நோக்கத்தோடு ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை தேடி வருகிறது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். இங்கே இந்த ஸ்திரீ நாம் பார்க்கிறோம். அப்ப நீ புறஜாதி, உனக்கு இந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது என்று சொன்ன பொழுது அவள் விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியாக அவர் அதை சொந்தமாக்கி கொண்டதை நாம் பார்க்கிறோம். நாய்க்குட்டியா நான் இருந்தாலும் விசுவாசத்தின் மூலமாக உங்க வீட்டுக்குள்ள நான் பிரவேசித்து உங்க வீட்டு மேஜைக்கு கீழே இருக்கிற அப்பத்தை என்னால புசிக்க முடியுமே என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். இப்ப பாருங்க, அந்த விசுவாசம் அந்த தடைகளை உடைத்து அந்த ஆசீர்வாதத்தின் பங்கை அவள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அப்ப அவள் விசுவாசித்தபடினால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அவள் கடந்து வந்தாள். அவருடைய வீட்டுக்குள்ள, குடும்பத்துல ஒரு அங்கமாக அவள் இணைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ட பொழுது அவளுக்கு அந்த இடத்துல அவர் அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவள் இனி புறஜாதி அல்ல, தேவனுடைய குடும்பத்தில் அங்கமாக அவள் மாறிவிட்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் அவள் வைத்த அந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பினால உண்டாகும் அந்த ஆசீர்வாதத்தை அவள் சுகந்தரித்து கொள்ள உதவி செய்தது. ஆகையால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில நாம் காயப்படுவோம் என்றால் நாம் கரை சேர முடியாது, நாம் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ள முடியாது. ஆகையால் நாம் காயப்படாமல் நம்மை தாழ்த்தி அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த காரியத்தை நாம் சீர்படுத்தி கொள்ளும் போது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணாடியில நம் முகத்தை எதற்காக நம்ம பார்க்கிறோம்? நாம் நம்மை சீர்படுத்தி கொள்ள, எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. சில நேரத்துல கண்ணாடி இல்லாத நேரத்துல நாம் நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா பக்கத்துல யாராவது நம்பிக்கைக்கு ஏதுவானவர்கள் இருப்பார்கள் என்றால் இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு நம்ம தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? அது போலதான். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நமக்கு எடுத்துரைக்கிற ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது உங்களுடைய நன்மைக்காக. வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தான் பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து
தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். ஆமென். தன் செய்கைகள்ல யார் பாக்கியவானா இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, திருவசனமாகிய கண்ணாடியை பார்த்து ஆண்டவர் என்ன பேசுறாரு, என்ன உணர்த்துறாரு அப்படின்றத அறிந்து கொண்டு அந்த வார்த்தையின்படி செயல்படுத்துகிறவன் தான். ஆண்டவர் சொல்றாரு, அது குறை இருக்கா, அதை எப்படி சீர்படுத்தணும் அப்படின்னு நீங்க செயல்படுத்தும் போது, அதை செயலாக மாற்றும் பொழுது பாக்கியவான்களாய் மாறுகிறீர்கள். இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு பேசும்போது நம்ம கேட்டுட்டு அதை செயல்ல கொண்டு வராம இருப்போம் அப்படின்னா, இங்க உதாரணத்துக்கு சொல்லப்படுகிற காரியம், கண்ணாடில முகத்தை பார்த்து இந்த இடத்துல கருப்பா இருக்கு, ஆனா நம்ம திரும்பி போனதுக்கு அப்புறம் அங்க கருப்பா இருக்குன்றது நம்ம மறந்துட்டு நம்ம வாழ்ற மாதிரி, அதை துடைக்காம அதை சீர்படுத்தாம நம்ம இருப்போம் என்றால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை? அது போலதான். அப்ப பாருங்க, பார்ப்பது ஒன்று, அறிந்து கொள்வது ஒன்று. இப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இதை செய்யின்னு சொல்றார், இல்ல இதை செய்யாதுன்னு சொல்றார். அப்ப கேட்பது மாத்திரம் அல்ல, அதை செயல்படுத்த வேண்டும். என்ன செய்யணுமோ அதற்குரிய ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கணும். அப்பொழுதுதான் நாம் எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? சீர் பொருந்தியவர்களாய் இருப்போம், பாக்கியவான்களாய் இருப்போம். அப்ப ஆவியானவர் உணர்த்தும் போதுதான் நம்ம எப்படி இருக்க முடியும்? அழகா இருக்க முடியும், நேர்த்தியா இருக்க முடியும். ஆவியானவர் உணர்த்தலைன்னா, அந்த கருப்பு கரையோட நான் எங்கெங்க போறனோ அங்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா எல்லாரும் என்னை திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. ஆகையால் நாம் சீர்படுத்த வேண்டிய காரியத்தை சீர்படுத்திக் கொள்வோம் என்றால் நாம் நேர்த்தியாய் இருப்போம், பாக்கியவான்களாய் இருப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இந்த இடத்துல அவளுக்கு இருந்த இன்னொரு குணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், அப்ப அவருடைய வாழ்க்கையை குறித்து நடந்து முடிந்த காரியத்தை குறித்து அவள் என்ன பண்ணல? கவலைப்படல. அவ அதை குறிச்சு சிந்திக்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? புறஜாதியில நீ பிறந்ததுதான். அப்ப அவளால் மாற்ற முடியாத ஒரு காரியத்தை குறித்து அவள் என்ன பண்ணல? கவலைப்படல. பலர் என்ன பண்றோம்? நடந்து முடிஞ்சதை யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையை நம்ம வீணடித்து கொண்டிருக்கிறோம். நம்மளால மாற்ற முடியாத ஒரு காரியத்தை, இல்ல நம்ம கையில இல்லாத ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து இப்பொழுது செய்ய வேண்டிய காரியத்தை நாம் விட்டு விடுவோம் என்றால் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அப்ப யாருக்கு நாம் பிறக்கணும்ன்றது தேவன் நியமித்து வைத்த காரியம். என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு அப்படின்றது அது முடிந்து போன காரியம். அது நீங்க இப்ப மாற்ற முடியாது. ஆனா அதனால் உண்டான விளைவை உங்களால மாற்ற முடியும். இப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும், தீமையான காரியம் உங்க வாழ்க்கையில நடந்திருந்தாலும் அதை நன்மையாய் மாற்றக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப தீமை நடந்துருச்சு, இல்ல எனக்கு ஒரு இழப்பு வந்துருச்சு, இல்ல எனக்கு ஒரு நன்மை உண்டாகல, இல்ல நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், இல்ல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, ஆனாலும் எனக்கு ஒரு வழி உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசமாய் இருக்கிறேன். அவர் என்னை மீட்டு எடுப்பார். என்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்காது. நான் மாறாவின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என் தேவன் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவரிடத்துல நான் ஓடி வருவேன். அவர்கிட்ட நான் கேட்பேன். அவர் என் வாழ்க்கையை, மாறாவை மதுரமாய் மாற்றுவார். அப்ப அவளுடைய கண்ணோட்டம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நடந்து முடிந்த கசப்பான அனுபவங்களை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து தன் வாழ்க்கையை கசப்பாக்கி கொள்ள விரும்பவில்லை. கசப்பா நடந்துருச்சு, என் மகளுக்கு இப்படிப்பட்ட காரியம் நடந்துருச்சு, நான் இப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டேன், ஆனாலும் இந்த காரியத்துல இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும், நான் எப்படி வெளியே வரணும், அதை குறித்து அவள் சிந்தித்தாள். நான் என்ன செஞ்சேன்னா எனக்கு விடுதலை உண்டு, அதை அவ யோசித்தா. அப்ப அவளுடைய சிந்தனை தெளிவா இருந்தது. எதை சிந்தனை செய்ய வேண்டுமோ அதை அவள் சிந்தனை செய்தாள். எதை மறந்துடணுமோ அதை அவ மறந்துட்டா. அநேகர் செய்கிற தப்பு என்னன்னா, எதை மறக்கணுமோ அதை ஞாபகம் வச்சுப்போம், எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை நம்ம மறந்துடுவோம். ஆகையால் சிந்தனையில சீர்பொருந்தியவர்களாய் இருப்போம். சரியானதை சிந்திப்போம். என்ன செய்யணும் அப்படின்றத சிந்திப்போம். யாரால அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும்,
இயேசுவால மட்டும்தான். அப்ப அவரை சார்ந்து கொள்வோம், அவரை நம்புவோம், அவரை பற்றி கொள்வோம். நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவள் அப்படியாக விசுவாசித்தாள். அவள் விசுவாசித்தது வீணாகவே இல்லை. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், நாம விசுவாசிப்போம், பழச மறந்துடுவோம், என்ன செய்யணுமோ அதை செய்வோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம், அதன்படி நடப்போம். ஆசீர்வாதத்தை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக நீதிமொழிகள் 31 அதிகாரம் 26 வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்கலாம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் கீழ் இருக்கிறது. இப்ப புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ என்ன பண்றாராம்? தன் வாயை ஞானமாய் திறக்கிறாள். அப்ப இந்த ஸ்திரீக்குள்ள அந்த புத்தி இருந்ததை நம்ம பார்க்கிறோம், ஞானம் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவள் தன் வாயை ஞானமாய் திறக்கிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஞானமா பேசுறா. அவ காயப்பட்டு விசுவாசத்தை விட்டு அவ கடந்து போகல. அவள் நின்று ஞானமாய் பேசி அவள் சுகந்தரிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களாய், விவேகம் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் ஞானமாய் அவள் செயல்பட்டாள். அப்ப சூழ்நிலை எதிர்மறையா இருப்பதனால அவ சோர்ந்து போய் விசுவாசத்துல தளர்ந்து போகல. தான் விசுவாசிப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை அவள் தன் இருதயத்துல நிறுத்தி கொண்டு ஞானமாய் பேசினாள். அந்த ஞானமான வார்த்தைகள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தை தொட்டு அந்த இடத்துல அந்த ஸ்திரீக்கு ஒரு அற்புதத்தை பெற்று கொடுத்தது. ஆகையால் ஞானம் உள்ளவர்களாய் இருப்போம். நாம் சோர்ந்து போகாமல் விசுவாசத்துல நிலைச்சு நிப்போம்னா நாம் ஞானமாய் செயல்படுகிறவர்களா இருக்கிறோம். பிசாசுடைய தந்திரத்துக்கு நாம் விழுந்து போகாதபடிக்கு அவன ஞானத்தின் மூலமாக அவனுடைய தந்திரங்களை மேற்கொள்கிற கிருபைய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. வாசிக்க கேட்போம். மத்தேயு 22 அதிகாரம் 15 முதல் 27 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவரென்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவரென்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆகையால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஞானமாய் அவர் செயல்பட்டார் என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனால இந்த ஞானம் நமக்கும் சொந்தமாய் இருக்கிறது. ஆகையால் ஞானமாய் நாம் செயல்படுவோமாக. கொலோசியர் 2 அதிகாரம் 3 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஆமென். அவருக்குள் ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அப்ப நமக்குள்ள என்ன இருக்கு? ஞானமும் புத்தியும் இருக்கிறது. ஏன்னா அவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். ஆகையால் எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு நீங்க சிந்திக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஞானமானவராய் இருக்கிறார். அவருக்குள்ள ஞானம் இருக்கிறதுனால, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்களும் ஞானவானாய் தான் இருக்க முடியும். கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப என்னுடைய சுயம் மரித்து போயிற்று, ஆண்டவராகிய கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில அவருடைய ஞானம் வெளிப்பட முடியும். ஏனென்றால் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால்தான் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்குள் இருந்து என்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இனி நான் அல்ல. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் நம்ம வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஞானம் வெளிப்படும். ஞானமாய் நாம் செயல்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு, உயர்வு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாமே நமக்கும் சொந்தமாகிறது. ஆகையால் இந்த நாள்ல நம்ம விசுவாசத்தோடு அவரை நோக்கி நம்ம கேட்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் ராஜா. அப்பா, இந்த சுவாபங்களை குறித்து அப்பா நாங்க தியானித்து இருக்கிறோம். அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த சுவாபங்கள் அப்பா அந்த மகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்ததே அப்பா, தன்னுடைய மகளுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்ததே. அது போல ராஜா, நாங்களும் இந்த நேரத்துல உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் அப்பா. உன் மீது நம்பிக்கையா இருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் நிலை நிற்கிற கிருபையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள கர்த்தாவே நீர் குறைகளை சுட்டி காமிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. எங்களை தாழ்த்தி அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. அதன் மூலமாக உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே, நாங்கள் பாக்கியவான்களாய் இருக்க முடியுமே அப்பா. அந்த கிருபையை நீர் எங்க ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நடந்த பழைய கசப்பான காரியங்களை நாங்கள் மறந்து அப்பா அதற்கு நாங்கள் கவனத்தை கொடுக்காமல் அப்பா உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற சிந்தனையினால ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் நிரப்புவீராக. எல்லா மாறாவின் அனுபவங்கள் இப்பொழுது மதுரமாய் மாறுவதாக. நம்பிக்கையை கொடுப்பீராக. தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நீர் அவர்களுக்குள் இருக்கிறீர் என்கின்ற விசுவாசம் இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக. அப்பா, உம்மால மாற்ற முடியும். இனி நான் பழச குடித்து அழுது கொண்டு இருக்க மாட்டேன், நான் ஒரு மூலையில அமர்ந்து இருக்க மாட்டேன், நான் எழும்புறேன். எனக்கு ஒரு வழி உண்டு, இயேசு எனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார், அதை நான் அறிந்து கொண்டு அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி எழும்பத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆவியானவர் இப்பொழுது நீர் எழுப்பி விடுவீரா. அவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஞானம் வெளிப்படுவதாக. கிறிஸ்து நீர் ஞானமாய் அவர்களுக்குள் இருக்கிறீரே அப்பா, பொக்கிஷமாய் இருக்கிறீரே, ஜீவனாய் இருக்கிறீரே, நம்பிக்கையாய் இருக்கிறீரே. உம்முடைய ஞானம் அவங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் அப்பா. ஞானமாய் செயல்பட்டு ஞானமான தீர்மானங்களை எடுத்து ஞானத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கானானிய ஸ்திரீயைப் போல வாழ்ந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம்.